நான் சொல்ற விசுவாச அறிக்கைய எல்லாரும் என்னோட சேர்ந்து இணைந்து நீங்க சொல்ல ஆரம்பிங்க. உங்க வாழ்வின் எல்லா பகுதிகளையும் மாற்றுகிறதற்கான ஒரு விசுவாச அறிக்கையை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். அந்த விசுவாச அறிக்கையை நீங்க சொல்லுங்க. தேவ மனுஷர்களோடு விசுவாச அறிக்கையில இணைந்து கொண்டு சொல்லுகிற போது அதனுடைய பவர் வேற மாதிரி இருக்கும். அதுல கர்த்தருடைய மகிமை வேற மாதிரி வெளிப்படும். உங்க வாழ்க்கை மாறும். நான் சொல்றதை திருப்பி கரெக்டா அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். பிசாசிற்கு என் மீது அதிகாரம் இல்லை. நான் தீமையை நன்மையால் வெல்லுவேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். பிசாசை ஜெயித்திருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீர் என்னோடு இருப்பதினால் நான் பயப்பட மாட்டேன். தேவனே, உமது வார்த்தையும் உமது ஆவியும் என்னை தேற்றுகிறது. நான் கொடுமைக்கு தூரமாகிறேன். திகில் என்னை அணுகுவது இல்லை. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் நீதி தேவனிடத்தில் இருந்து வருகிறது. நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இதுவே என்னை குறித்த தேவனுடைய சித்தம். எல்லாரும் வாய் விட்டு சொல்லுங்க பார்க்கலாம். பொல்லாப்பு எனக்கு நேரிடாதே. வாதை என் கூடாரத்தை அணுகாதே. என் வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். என்னுடைய பாதை நீதியின் பாதை. அதில் ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. நான் வசனத்தை கேட்கிறவனாக மட்டும் இல்லாமல் அதின்படி செய்கிறவனாய் இருக்கிறேன். நான் என் செய்கையில் பாக்கியவானாய் இருக்கிறேன். நான் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவனாய் இருக்கிறபடியினால் நான் பாக்கியவானாய் இருக்கிறேன். நான் விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்து பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடுகிறேன். கிறிஸ்து என்னை சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆகவே நான் எந்தவித வியாதியையும் பலகீனத்தையும் என் சரீரத்திற்குள் வரவிடாமல் எதிர்க்கிறேன். என் சரீரத்தை தொடும் எந்த நோயும் எந்த நோய் கிருமிகளும் இயேசுவின் நாமத்தில் உடனே அழிந்து போகும். என் சரீரத்தில் உள்ள உறுப்புகளும் திசுக்களும் எப்படி செயல்பட வேண்டும் என்று தேவன் உண்டாக்கினாரோ அப்படியே அது செயல்படுகிறது. என் சரீரத்தில் எந்த ஒரு செயலிழப்பும் ஏற்படாதபடி தடை செய்கிறேன். நான் மேற்கொள்ளுகிறவன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நான் பிசாசை ஜெயிக்கிறேன். நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசிற்கு எதிர்த்து நிற்கிறேன். அவன் என்னை விட்டு ஓடி போகிறான். தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. எனவே நான் அவருடைய வசனத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்துகிறேன். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அடிய பாஷையில ரப ஷக ரப ரியாந்தரா லா ஷியாந்திரா ஹசியாந்தராகதா லா பிரியாந்திரா ஹசியா மா ரியாந்தலா லாகா ஜியாந்தலா லப்ரோடோபோ ஷோ
நிபேடேகே லேரேகே ரிபாடமாக்கா சியாந்ததா. இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதார தடைகள் உடைவதாக, பொருளாதாரத்திற்கு விரோதமான அசுத்த ஆவிகள் விலகுவதாக, குடும்ப பிரிவினைகளை உண்டாக்குகிற ஆவிகள் விலகுவதாக, கணவன் மனைவி பிரச்சனையை உண்டாக்குகிற ஆவிகள் விலகுவதாக, குடும்பத்திற்குள் ஒழுங்கை கெடுக்கிற ஆவிகள் விலகுவதாக, குடும்ப தலைமைத்துவ அதிகாரத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் விலகுவதாக, ஏசபேலின் ஆவிகள் விலகுவதாக, ஆகாபின் ஆவிகள் விலகுவதாக, வியாதிகள் பலகீனங்கள் சுகமடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் பலகீனங்கள் சுகமடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இங்க இருக்கிறவங்களுக்கு எங்க பெயின் இருந்தாலும் சரி, எங்க வேதனைகள் இருந்தாலும் சரி, என்ன வியாதிகள் இருந்தாலும் சரி, அது இப்பொழுது சுகமாகிறது. Be healed, be healed right now, be healed right now in the name of Jesus. இப்பொழுதே சுகம் உண்டாகிறது. அபிஷேகம், புதிய அபிஷேகம், மார்ச் மாதத்திற்கான புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகத்தை கட்டவிழ்கிறேன். அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், விசுவாச அபிஷேகம், விசுவாச அபிஷேகத்தை கட்டவிழ்கிறேன். விடுதலை உண்டாகிறது. வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் விடுதலை உண்டாகிறது. மனதின் கட்டுக்கள் உடைகிறது. மனக்குழப்பங்கள் விலகுகிறது. போராட்டங்கள் விலகுகிறது. பயங்கள் விலகுகிறது. கவலைகள் விலகுகிறது. ஏமாற்ற உணர்வுகள் விலகுகிறது. தோல்வி உணர்வுகள் விலகுகிறது. எல்லா டிப்ரெஷனும் விலகுகிறது. நடக்க முடியாதவர்கள் நடக்கிறீர்கள். சர்வாங்க சுகம் உண்டாகிறது. கடன்கள் சூப்பர் நேச்சுரலா அடைகிறது. சூப்பர் நேச்சுரலா கடன்கள் அடைகிறது. பொருளாதார பெருக்கம் உண்டாகிறது. ஞானம் பெருகுகிறது. பிள்ளைகளுக்கு ஞானம் பெருகுகிறது. தேங்க்யூ லார்ட். ஓகே, இப்போ அப்படியே நம்ம விசுவாச அறிக்கையை நம்ம ஊழியத்துக்காக நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் எங்களுக்காக இந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்காக விசுவாச அறிக்கையை நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களுக்காகவும் நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நாம் எல்லாரும் இணைந்து நாம் இதை சொல்லலாமா? ஜோஷ்வா சர்வதேச ஊழியங்கள் மற்றும் புது சிருஷ்டி சபை கடன்கள் தள்ளுபடியாக கூடிய அற்புதத்தை அனுபவிக்கிறது. இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிற பங்காளர்கள், காணிக்கைகளை கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், அதே நேரத்தில் வீடியோக்களை பார்க்கிறவர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கடன்கள் தள்ளுபடியாகிற அற்புதத்தை அனுபவிக்கிறோம். எங்களுடைய ஊழியம் புது சிருஷ்டி சபை, ஜோஷ்வா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ், இதுல காணப்படுகிற ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பங்காளரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சபையில் எத்தனை ஆராதனை நடந்தாலும் எல்லா ஆராதனையிலும் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிகிறது. வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து, மேற்கிலிருந்து, கிழக்கிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் உள்ளூரிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கடந்து வருகிறார்கள். தேவதூதர்கள் கடந்து போய் காரிய சித்தியுள்ள, அர்ப்பணிப்புள்ள, முற்றிலும் எல்லாவற்றிலும் தன்னை அர்ப்பணித்த, தசமபாகம் செலுத்துகிற, ஆவியில் பற்றி எரிகிற, அபிஷேகம் பண்ணப்பட்ட, வேதத்தை சுமக்கிற, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற தேவ பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே தேவதூதர்களுக்கு இப்பொழுது நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம்.
எங்கள் ஊழியத்திற்கான பங்காளர்களையும், கொடுக்கிற பங்காளர்களை, ஜெபிக்கிற பங்காளர்களை, ஊழியத்தில் கூட இருந்து உதவி செய்கிறவர்களை, வீடியோகிராஃபர்ஸை, வீடியோ எடிட்டிங் பண்ணுகிறவர்களை, எக்யூப்மெண்ட்ஸை எல்லாவற்றையும் கொண்டு வரும்படியாக நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். உடைந்து போனவர்களை, காயப்பட்டவர்களை, வியாதியாயிருக்கிறவர்களை, தேவையுள்ளவர்களை, படித்தவர்களை, ப்ரொஃபஷனல்ஸ, டாக்டர்ஸ, என்ஜினியர்ஸ, லாயர்ஸ, கலெக்டர்ஸ, ஜட்ஜஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ், இப்படி பலதரப்பட்டவர்களையும், சமுதாயத்தின் உயர் அந்தஸ்தில் இருக்கிறவர்களையும், சாதாரண நிலையில் இருக்கிறவர்களையும், தொழில் அதிபர்களையும், சிறு தொழில் செய்கிறவர்களையும், தேவதூதர்கள், ஏழைகளையும், கல்லாதவர்களையும் கொண்டு வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கொண்டு வருவார்களாக. அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு சுகமடைந்து விடுதலையடைந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கோடிகளில் பணம் கடந்து வர நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம். யோசுவா சர்வதேச ஊழியங்கள் மற்றும் புது சிருஷ்டி சபைக்கு கோடிகளில் பணம் கடந்து வருகிறது. லட்சக்கணக்கான ஜெபிக்கிற பங்காளர்கள், ஊழியம் செய்கிற பங்காளர்கள், கொடுக்கிற பங்காளர்கள், யோசுவா சர்வதேச ஊழியங்கள் மற்றும் புது சிருஷ்டி சபைக்கு கடந்து வருகிறார்கள். ஆவிக்குரிய மற்றும் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்த தேவையான எல்லா தேவைகளும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டுகிறதற்கோ நினைக்கிறதற்கோ அதிகமாய் சந்திக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளுக்கான பெருக்கத்தின் அபிஷேகத்தை நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பெருக்கத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே பெருக்கத்தின் அபிஷேகத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். ஊழியத்தில் பெருக்கம், சபையில் பெருக்கம், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பெருக்கம், பெருக்கத்தின் அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் இதுவரை அறிக்கை செய்த எல்லா வார்த்தைகளும் அறிக்கைகளும் இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடக்கிறது. கரங்களை தட்டி அப்படியே நடக்கிறது. ஆம் என்றும் ஆமென் என்றும் என்னுடைய அறிக்கைகள் நிறைவடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரால் ஏவப்படுகிறவர்கள் இந்த ஊழியத்தில் விதைங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து பலத்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா.